இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு மென்டல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரெஸ், மனநலத்தால் ஏற்படுகிற பிரச்சனை அப்படின்னு நிறைய அப்படியே விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மென்டல் அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த சமூகம் எப்படி கட்டமைச்சிருந்துச்சு, அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசி நமக்கு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் இப்போ நிச்சயமாக அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்ம குழந்தைங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டோன்னே இனிமேட்டு எங்களுக்கு அது மைண்டை பற்றி, மனதை பற்றி அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட. நிறைய பேச போகிறோம். கடந்த வாரத்தில் என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட சரியான எமோஷனலை புரிஞ்சிக்கிற தன்மையில் இருக்காங்களா? அம்மா சமையலை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நின்று கேட்குறதில்ல, சமைச்சிட்டே தான் கேட்குறாங்க. ஒரு நெருடல் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பேசுகிறதுக்கே நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இட்ஸ் அ ப்ராப்ளம். பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப சிரமம். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேச போகிறோம், இன்னும் ஆழமாக பேச போகிறோம், இன்னும் நல்ல புரிதலை நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு நம்முடைய நிபுணத்துவம் வாய்ந்த ஸ்பெஷலைஸ்டான ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேள்விகளோட பெற்றோர் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. நீங்களும் இருக்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ சீக்கிங் ஹெல்ப் பொறுத்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு தே டோன்ட் நோ ஹூ தே ஹாவ் டு கோ டு. இப்போ ஒரு குழந்தை என்கிட்ட எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் பேச முடிஞ்சது உங்களை தவிர, பேரண்ட் டு ஃப்ரெண்ட்ஸை தவிர மேக்ஸிமம் டீச்சர். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர், இவங்க 2 பேர் தான் அந்த சைல்டு தனியாக போய் மீட் பண்ண முடியும். அவங்க பாப்பா சொன்னா நான் எல்லாருக்குமே ட்ரஸ்ட் பண்ணுறேன். அது மேக்ஸிமம் ஒரு அடல்ட்டா ஒரு ப்ரொஃபஷனலானா அவங்க 2 பேர்கிட்ட தான் அவங்க போக முடியும். இதில் அந்த டீச்சர் ட்ரெயின்டா இல்லையான்னு தெரியல. இதில் நிறைய டீச்சர்ஸ்க்கே இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால அவங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது, அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் கண்டிப்பாக அட்லீஸ்ட் பேசிக் ட்ரைனிங் அது இருக்கும், பட் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அவங்க அவைலபிள் இல்லை. ஸோ ஒரு பேரண்டோட மெயின் ரோல்ங்கிறது என் குழந்தைக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் எங்கே போகணும், நான் யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பேரண்ட்டும் சொன்னாங்க, அவ்வளோ தூரம் வெளியே போய் பார்க்குற அளவுக்கு அவ ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் போகாதனால அவ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கஷ்டப்படக்கூடாதே அப்படிங்கிறது நாங்களாம் யோசிக்கிறோம். எங்களோட பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். சரிங்களா? அது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க மெயின் பார்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓப்பன் அப் ஆகி அவங்க எல்லாமே பேசி ஒருத்தவங்க ட்ரஸ்டட் பர்சன், யாருமே ஜட்ஜ் பண்ணல, யாரும் ஒன்றும் சொல்லலை, திருப்பி குத்தி காமிக்கல, திருப்பி அதை சொல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட அவங்க நல்லா ஓப்பன் அப் ஆயிடுவாங்க. பட் ஒரு பேரண்ட் அங்கே வரல அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதுக்கு சொல்யூஷன் பண்ண வேணும். 8 மணி நேரம் ஸ்கூலில் இருந்தால் 8 மணி நேரம் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ சைக்காட்ரிஸ்ட்டோ யாருனாலும் ஒரு பேரண்ட் கிட்ட கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணாதான் நமக்கு ஹெல்ப் கொடுக்க முடியும். அது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் நான் என்ன மென்ஷன் பண்ணுன்னா, எப்போ நம்ம ஒரு பேரண்ட்டாக இப்போது ரொம்ப கோவப்படுறா, யார்கிட்டையும் பேசுறதில்ல, டோர் பேங்க் பண்ணுறா, இது இப்போ கொஞ்ச நாள் இல்லாமல் ஒரு 2 days 3 days இல்லாமல் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் நம்ம நார்மலாக நம்மளோட உட்காந்து சாப்பிட்றதில்ல, டோர் ரூமுக்குள்ளே உட்காந்து சாத்தி உட்காந்துக்கிறான், ரொம்ப கோவப்படுறான், எங்கே ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனாலும் வர மாட்டேங்கிறான், யாரோட பேசவும் மாட்டேங்கிறான். இந்த மாதிரிங்கிறது நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க. நான் எங்கள் மாமா அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேசி பார்த்துட்டேன், எல்லாரையும் பண்ணிட்டோம். ஆனால் அது அப்படியே இருக்கா அப்படிங்கும் போது தே நீட் ஹெல்ப். யூ நீட் ஹெல்ப். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ்லேயே போகணும். என்கிட்ட நிறைய பேர் வராங்க 1 year கழிச்சு, 2 years கழிச்சு, 3 years கழிச்சு வராங்க. ஏமா இதுக்கு முன்னாடி வரலனா, நம்ம அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ ட்ரை பண்ணோம் 3 years 2 years 3 years இஸ் a very long time. அதனால் ஒரு மேக்ஸிமம் 2 வாரம் 3 வாரம் எவ்வளோத்துக்கு சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ, அந்த ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுறா, பேச மாட்டேங்கிறா, ரூம்குள்ளே இருக்கிறா, இந்த மாதிரி தோணும்போது சீக்கிரமாக நீங்கள் ஹெல்ப்புக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமாக we also can give you help. இப்போ நிறைய மெட்ரிக் சிபிஎஸ்சி ஸ்ட்ரீம் இது மாதிரியான பெரிய பள்ளிகளில் நீங்கள் சொல்கிற அந்த கவுன்சிலர்ஸும் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாத பள்ளிகளும் அதிக விழுக்காடு இருக்குது. பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாத பள்ளிகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கிற பள்ளியினுடைய அந்த குழந்தை அதனுடைய பெற்றோர்கள் யார்கிட்ட போவாங்க?
எங்கே யாரை சந்திக்கலாம்? ஐ திங்க் ஃபஸ்ட்டு இதுங்கிறது சோஷியல் ஒர்க்கர். ஏன்னா அபிராமியோட டீம்ங்கிறது அவங்க நிறைய டைம் கம்யூனிட்டி, இப்போ கொஞ்சம் கம்யூனிட்டி பிளேசஸில் தே ஹாவ் பீப்புள், நிறைய பிளேசஸில் இப்போ நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வுட் பி அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கரோ ஒரு என்ஜிஓ, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற ஃப்ளாட் பக்கத்துலேயே ஒரு இதில் தேர் ஹேவிங் அ டியூஷன் சென்டர், அவங்க அங்கே போய் அவங்க அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே அவங்க டீமில் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அபி கேன் டெல் ஹவு யூ ஆல் டூ. அது எப்படி ஒன்லி வித்தின் கோவையா இல்லை தமிழ்நாடு லெவலில் எங்கேயா இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு கொஞ்சம், ஏன்னா இது ப்ராடனாக நம்ம இப்போ பேச வேண்டிய நேரம், ஏன்னா அதுதான் இன்றைக்கி போய் பண்ண முடியும். ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி இது ஸ்கூல்ஸ் தாண்டியும் நிறைய, அதுவும் முக்கியமாக வந்து பள்ளிக்கு வராத குழந்தைங்க அந்த லெவலில் இருக்கவங்களுக்குமே இந்த விழிப்புணர்வு தேவைப்படுது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சமுதாயம் சார்ந்த ஆரோக்கியம்னு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது என்னென்னா, நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன கம்யூனிட்டியில் ஒரு 700-800 மக்கள் குடியிருக்கிற இடத்துல நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் லேர்னிங் சென்டர்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு படிப்பில் ஆர்வம் உள்ள குழந்தைங்க ஒரு 25 பேர் வராங்க. அது இல்லாமையும் ரொம்ப நேரம் அங்கே படிக்கிறதுக்கு உட்காராமல் இல்லை உள்ள குழந்தைங்களும் அங்கே வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு யோசித்தோம். அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வாரம் ஒரு முறை வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அதில் அவங்கள இன்வால்வ் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய நேரம் விளையாட வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அவங்களோட ஒரு நல்ல நம்ம வந்து பேச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது மனநலம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அதை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து நாங்கள் எடுத்து அது வந்து எங்கள் டீமில் உள்ள மனநல ஆலோசகர்கள்கிட்ட முக்கியமாக கொஞ்சம் தடவை பேச வைக்கிறோம். அவங்களும் எதுவும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக அது இருக்கும்போது அடுத்த லெவலில் இப்போ ஷில்பா மேம் மாதிரி இருக்கவங்கக்கிட்ட ஒரு சீனியர் சைக்காலஜிஸ்டாக அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொண்டு போகிறோம். அவங்க அதுக்கடுத்து தேவைப்பட்டால் அந்த குழந்தையும் அவங்க பேரண்ட்ஸையும் வச்சு அடுத்த மனநல மருத்துவரோ இல்லை அவங்களுக்கு கொஞ்ச நாள் தங்கி ஒரு சிகிச்சை தேவைப்பட்டால் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயத்துலேயும் ஒரு அவங்களோட நலம் விரும்பியாக ஒருத்தர் வந்து இருப்பாங்க. ஸோ கட்டாயம் குழந்தைங்க வந்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள மனநலம் சார்ந்த பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கேட்பதற்கே அவ்வளோ இதாக இருக்குது. நல்ல பணி செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ பொதுவில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த வாய்ப்பு ஒரு பகுதியில், இப்போ நீங்கள் இருக்கிற பகுதியில் தான் இருக்குது. நான் கேட்குறது வந்து மற்ற இடங்களில் தமிழக அளவில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது பொது நிகழ்ச்சின்றதுனால. இப்போ நான் வந்து ரிமோட்டாக ஒரு வில்லேஜில் இருக்கிறேன். அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஒரு ஹெல்ப் வேணும். இப்போ நம்ம பேசுகிறத வந்து அப்படியே பெரிய மேல்தட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. ஈவன் தோ எனக்கு ரீச் அவுட்டே இல்லை இந்த மாதிரி, ஆனால் ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன வழி இருக்குது? நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த பேச்சுக்கு நடுவில் நம்ம நிறைய நாடகங்கள் பார்த்தோம், அதெல்லாம் நடித்தது. இப்போ இவங்க பேசுனது கூட பார்த்திங்கன்னா இவங்களுடைய லைஃப்லேருந்து சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குழந்தை இதே மாதிரியாக ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடுமாற்றத்தில் இருந்த அந்த குழந்தை, பிரச்சனையில் இருந்த குழந்தை, அந்த குழந்தைய எப்படி அந்த பிரச்சனையை வந்து அந்த பெற்றோர்கள் ஐடென்டி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்ச அந்த விஷயத்தை சரி யார்கிட்ட போகலாம் அப்படின்னு அதை தேடி அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் அவங்க எப்படி மீண்டும் வந்தாங்க அப்படின்றத பற்றி இப்போ நேரடியாகவே அந்த குடும்பம் அந்த குழந்தையோடு வந்து நம்மள்கிட்ட பகிர போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஒரு கேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தையும் அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தை ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஃபீல் பண்ணா, என்ன ஆச்சு, அவளோட ஹோல் ஜேர்னி ஆஃப் மென்டல் ஹெல்த்தோட இஷ்யூவோட எப்படி அந்த ஜேர்னி போச்சு, லாஸ்ட்டாக எங்கே வரைக்கும் அவள் வந்து நின்று இருக்கா அப்படிங்கிறது அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ பேசலாமா சார்? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தோணுச்சு, என்ன ஆச்சு? 5th வரைக்கும் படிக்க வைக்க முடிஞ்சுதுங்க. அப்புறம் மேற்கொண்டு படிக்க வைக்க என்ன முடியலைங்க. செக்யூரிட்டி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்து சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திடலாம் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துனேங்க. அப்புறம் அதுக்கு வந்து பாப்பாவுக்கு அது விருப்பம் இல்லைங்க.
எனக்கு போகிறக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. இல்லை நீ போய்த்தான் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி வேலை வருமானம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ப்ரெஸ் பண்ணி சொல்ல என்னால் முடியாது அப்படின்னு தான் சொன்னேன். அப்படிங்க நான் வற்புறுத்தி அடிச்செல்லாம் பார்த்துட்டேங்க மேடம். அப்புறம் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிங்க அப்புறம் சரி நான் கொஞ்ச நாளைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனேன். அப்படிங்க போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கு சரியாக போக முடியறது இல்லைங்க. பாப்பானாலே போக முடியறது இல்லைங்க. என்னாச்சு, ஏன் போக முடியல? அது இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறங்காட்டி அந்த இது ஒத்துக்கலைங்க, செட் ஆகலைங்க. அப்புறம் என்னை வந்து 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு வந்து மிஸ் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்தால் போதும், வாரம் ஃபுல்லாக வர வேண்டாம், 2 நாளைக்கு ஒருக்கா வந்தால் கூடி போதும் அப்படின்னு சொல்லி மிஸ் சொன்னாங்க மேடம். அப்புறம் நானும் சரி அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் அது 2 நாளுங்கிறது 1 நாள் ஆச்சுங்க. அப்படியே இதாகிடுச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னா? என்ன வந்து டெய்லியும் நான் வந்து நைட் ஷிஃப்ட் செஞ்சு செக்யூரிட்டியாக தான் போயிருக்கங்காட்டி டெய்லி நைட் ஷிஃப்ட் தாங்க. காலையில் வரும்போது எனக்கு தலை வலிக்குது, அப்புறம் தலைக்குள்ளே ஒரு மாதிரி இதாகுது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி டெய்லியும் நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சுட்டு காலையில் போனதும் முதல் வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை தாங்க. ரெடியாக இருப்பாங்க, எனக்கு முடியல, எனக்கு தலைவலிக்குது, என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்படிங்க அப்புறம் நானும் டெய்லியும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக டாக்டர்களையாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க. அது தலைவலின்னா தலைவலிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாங்க. நரம்பு டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு, நரம்பு டாக்டர்களே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பீங்க? ஸ்கேன் எல்லாம் எடுத்தேங்க. அப்புறம் மேற்கொண்டு டாக்டரும் வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படிங்க ஆனால் வந்து எனக்கு தலைக்குள்ளே குத்துதரமாக இருக்குது, இது பண்ணுற மாதிரி இருக்குது, முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்க வந்து சரி இது வேணா ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படி போலக்குது, டாக்டர்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி போக மாட்டேங்கிறான்னு சொல்லி நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணும்போது, நீ போயே ஆகணும் கட்டாயமாக, நீ வீட்டில் இருந்தோன்னா சரியாகாது, நீ போய்த்தே ஆகணும் அப்படி சொன்னங்காட்டி அப்புறம் அன்றைக்கி வந்து ஹேமர் சுற்றி இருக்குல்லங்க மேடம், சுற்றி எடுத்து தலையில் அடிச்சிட்டு அப்படிங்க அடிச்சுட்டு நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப இது ஆன. அப்படிங்க அப்புறம் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. அப்போ சுற்றி பிடிங்கி வீசிட்டேங்க, மேலே தூக்கி வீசிட்டு சரி நீ விருப்பம், நீ போகிறதுனா போகாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. அப்புறம் நான் இதுக்கு வந்து நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்சவர் இருக்காருங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி தொந்தரவாக இருக்குது, நானும் எல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டாக்டர் நெட் இந்தியான்னு சொல்லி ஒரு அமைப்பில் வந்து அவர் என்னை கூட்டிகிட்டு போய் மேடத்தை ஜாயின் பண்ணி விட்டாங்க. சார் அரவிந்த் சாரும் மேடம் இருந்தாங்க அன்றைக்கி. அவர்கிட்ட கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி நான் சொன்னாங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேற அப்படிங்க, எனக்கு வசதியும் இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து தான் மேடம் வந்து உங்கள்கிட்ட என்கிட்ட அனுப்பிச்சு விட்டீங்க இல்லைங்களா? நான் அப்போ பாத்வேஸ் ஃபவுண்டேஷன் கோவையில் இருந்தேன். என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்ல, 2 இயர்ஸ் பேக், 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நடக்க முடியல. அவங்க அப்பா நீங்கள் தூக்கிட்டு தானே டூ வீலரில் அவங்க டிவிஎஸ் வச்சுருப்பாங்க, அவளை தூக்கிட்டு தான் என்னோட சேம்பருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது தலை இப்படி தொங்க வச்சுட்டு அவங்க தூக்கிட்டு என் சேம்பருக்குள்ளே வந்தாங்க. கரெக்டுங்களா சார்? எவ்வளோ நாள் அவனால் நடக்க முடியாமல் சொன்னாங்க? 2 மாதம் அந்த மாதிரி தொந்தரவு, சுத்தமாக நடக்க முடியல. 2 ஸ்டெப் வச்சா அப்படியே விழுந்துருவா அப்படிங்க மேடம். ஓகே, 2 ஸ்டெப் வச்சாலே விழுந்துருவா அப்படிங்க. ஓகே, அப்புறம் அந்த நீங்களும் பார்த்தீங்களா? அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்புறம் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்கள்கிட்டே வந்து போயிட்டு வர்றதை சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா டாக்டர்ஸ் கிட்டே போனோம். எல்லா டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணோம், அவனால் நடக்க முடியல, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்காக நரம்பு டாக்டர், அதுக்கப்புறம் அவளோட அந்த திசை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஆர்த்தோ டாக்டர் எல்லாரையும் ஃபஸ்ட் பார்க்க சொன்னோம். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஆஸ் அ டாக்டர் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் நான் மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் அந்த செக்கப் எல்லாம் பண்ணி கிளியர் அவுட் பண்ணி, இல்லை இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நீ சொல்லு. அந்த டைமில் நீ வந்த இல்லையா, நீ டாக்டர்ஸ் எல்லாம் போனீங்க, லாஸ்ட்டில் என்கிட்ட வந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த டைமில் என்ன ஆச்சு? அப்போது நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன்.
எதனால் எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னேன். மறுபடியும் அப்பா அம்மா வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன்றதுக்காக மறுபடியும் ப்ரைவேட் ஸ்கூல் ஜாயின் பண்ணி விட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் பிரைவேட் ஸ்கூல் போட்டாங்க. அப்போது அதுவும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்போ தான் வந்து எனக்கு இந்த நடக்க முடியாது இது வந்துச்சு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னால தான் பிரச்சனைன்னு நினச்சி ஸ்கூலையும் மாற்றி விட்டாங்க இல்லையா? ஆனால் அப்போ தான் உன்னால் நடக்க முடியல அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுது. அந்த டைமில் உனக்கு நீ ரொம்ப அப்போ என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு உனக்கு அந்த டைமில்? தலையில் உள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறது, அதுக்கப்புறம் உட்கார முடியாது, உட்கார்ந்தா கீழே விழுகிற மாதிரி, நடக்க முடியாது, 2 ஸ்டெப் கீழே வச்சானா விழுந்துடுவேன், சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியாது, இயர் பெயின் இருந்தது, தூக்கம் விட்டு விட்டு வரும், பசி நார்மலாக இருந்தது. எல்லாரோட சந்தோஷமா இருக்க தோணுச்சு அந்த டைம்ல? இல்லை, அப்போ நான் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் நான் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருந்தது. கோவம் ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாரோட கோவப்பட்டுட்டு இருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் நிறைய தெரப்பி எல்லாம் அட்டென்ட் பண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? உனக்கு மாத்திரை கொடுத்தோமா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோமா? தெரப்பி ஸ்டார்ட். அதுக்கப்புறம் என்ன பார்த்து? அதுக்கப்புறம் தெரப்பி கொடுத்து உனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாதனால என்ன கொடுத்தோம் அதுக்கப்புறம் உனக்கு? டேப்லெட். மாத்திரை கொடுத்தோமா? எவ்வளோ நாள் மெடிசன்ஸ் எடுத்தீங்க நீங்க? 6 months. நீங்க ஃபர்ஸ்ட் மாத்திரை எடுக்கும்போது நீங்க என்ன யோசிச்சீங்க? மெடிசன் எழுதி கொடுத்தல, அப்போ உன்னோட மனசுல என்ன இருந்துச்சு? நான் எதுக்கு டேப்லெட் சாப்பிடணும், நல்லா தானே இருக்கேன், எதுக்கு நான் டேப்லெட் சாப்பிட்டு அடிக்ட் ஆகணும் டேப்லெட்டுக்கு அப்படின்னு. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? அவன் மெடிசன் கொடுக்கும்போது அவன் மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா? அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் என்னால் சாப்பிட வைக்க முடியாதுங்க மேடம். ஒவ்வொரு டைமு அவங்க அப்பா வந்து தான் சாப்பிட வைக்க முடியும். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஓகே. ஸோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது உனக்கு அது பிடிக்கல இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு? மெடிசன் எடுக்க உனக்கு எப்படி இருந்துச்சு? மெடிசன் எடுக்க ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க போடுறதுக்கு, கம்பல் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். அதுக்கப்புறமா நானே கொடுங்கன்னு கேட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்கு நீ கேட்ட மெடிசனு? அது ஏதோ ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றனால நீ கேட்ட. கரெக்ட். அப்புறம் மெடிசன்ஸ் எடுக்க அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து என்ன பண்ணோம்? உனக்கு மெடிசன்ஸ் எடுத்தீங்க, நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம? அப்புறம் எங்கே போனீங்க நீங்க? தெரப்பிக்கு எங்கே வந்தீங்க நீங்க? பாத்வேஸ் கிளினிக் வந்து பாத்வேஸ் ஃபவுண்டேஷன் கோவையில் தெரப்பி எடுத்தீங்க இல்லைங்களா? அங்கே தாரான்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் உங்களுக்கு தெரப்பி எடுத்தாங்க. ஸோ தெரப்பி எடுக்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? பெட்டர் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாத்திரையும் தெரப்பி அப்படிங்கிறது எவ்வளோ மாதம் நீங்கள் எடுத்தீங்க? 6 months. 6 months. மெடிசனும் தெரப்பியும் ரெண்டுமே 6 months எடுத்திருக்கீங்க இல்லைங்களா? அப்போ தெரப்பிக்கு நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க? தெரப்பிக்கு அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு வருவாங்க, ஏன்னா அவங்க அப்பா ஒர்க்குக்கு போவாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்போ இவளுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க, தெரப்பி கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்க அப்போ? எங்களுக்கு பாப்பா ரெடி ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் இது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பற்றி சொல்லணும். நாங்கள் என்ன சொன்னோமோ, வாரத்துக்கு ஒன்ஸ் வாங்க, வாரத்துக்கு 2 times வாங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டாக வந்துடுவாங்க தெரப்பிக்கு. வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக வந்தாங்க. மிடில் ஒரு 10 நாள் டெய்லி எங்களோட வந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தெரப்பி பொறுத்தளவு. ஸோ மெடிசன்ஸ் அண்ட் தெரப்பி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நான் 9th ஃபைனல் எக்ஸாம் வந்து கிளாஸ் டீச்சரோட ஹெல்ப்போட எழுதினேன். அப்புறம் 10th NIOS ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த டைமில் எதுக்கு நீ NIOSனா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஏன் நீங்கள் ரெகுலர் ஸ்கூல் போக வேண்டாம்னு யோசிச்சிங்களா அந்த டைமில்? என்ன யோசிச்சிங்க? என்னால் ஏன் அந்த நார்மல் ஸ்கூல் போக முடியாதுன்னு ஒரு இது இருந்தது. அப்புறம் எல்லாரும் சரி NIOS போய் ஜாயின் பண்ணுன்னு சொன்னனால நானும் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த டைமில் என்ன யோசிச்சுனா, அவள் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட் எண்டிங் வந்துட்டா. ஆல்ரெடி வேறு எல்லா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10th ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த டைமில் இவள் 10th நார்மல் ஸ்கூல் போனால் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டாவில் NIOSல சேர்த்து விட்டோம். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லி நிழல்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே ரேகா அண்ட் பிரியா அப்படிங்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்களோட போய் ஜாயின் பண்ண வச்சிட்டோம். அவள் 10th ஃபுல்லாகவே NIOSல என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்த சொல்லு? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், டேட்டா என்ட்ரி, ஹோம் சயின்ஸ், இது எல்லாமே பண்ணிட்டு 1 yearல ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவள் பண்ணிட்டு வித் லாட் ஆஃப் ஹெல்ப். அங்கேயும் நாங்கள் தெரப்பி கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ்ங்கிறது NIOS அவளுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். மெடிசன்ஸ் நீங்கள் எவ்வளோ நாளில் ஸ்டாப் பண்ணோம்? உனக்கு மாத்திரை எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்டாப் பண்ணுறதுக்கு? 6 months. 6 months to 9 months ஆச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டாப் பண்ணும்போது. ஆல்மோஸ்ட் 6 monthsல அவளுக்கு மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமாவும் தெரப்பி கண்டினியூ பண்ணமா பண்ணலையா? ஒன்ஸ் இந்த அது அப்படியே மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம கம்மி பண்ணிவிட்டு கிளாஸஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும்.
இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தெரப்பி இல்ல. 10th முடிச்சிட்டியா இல்லையா? 10th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி ஃபீல் பண்ற நீ இப்போ? இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் உனக்கு இந்த ஹாப்பினஸ் கிடைச்சதுன்னு நீ நினைக்கிற? நான் நினச்சேன் என்னால் 10th கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு. அப்போது நான் இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போ இவ்வளோ நடந்துச்சு இல்லைங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டாக்டருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? மந்திரிக்கு போயிருந்தீங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க மேடம். அண்ணன் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காற்று பட்டிருக்கு, ஏதோ இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சேங்க சார். அப்போ தான் மேடம் உங்களோட இது அப்போ தான் அடுத்த நாள் தான் உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுங்க. அப்புறம் அதுக்கு முந்தின நாள் வந்து எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரின்னு சொன்ன அப்படிங்க, ஒரு காற்று ஏதாவது பட்டிருக்கும் பொழுது பொண்ணோட பிளட்டு இதை ஏதாவது உறிஞ்சிரும் அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பாங்க வழக்கம் மேடம். பயப்படுத்திட்டாங்க மேடம். அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி நைட்டு போயிட்டு வந்துட்டேங்க. கூப்பிட்டு போனாங்க எல்லாம் ஃபேமிலியாக தான் போய் பார்த்தாங்க. பொண்ணுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காற்று பட்டது எல்லாமே மந்திரிச்சு எல்லாம் இது பண்ணி பார்த்தாங்க மேடம். அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாதுங்க. பட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது பண்ண ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி சொல்லி பயப்படுத்திட்டாங்க. பொண்ணு பிளட் எல்லாம் உறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி உரிச்சிரும் எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணீங்க இல்லைங்களா? இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க, ஸ்கூல் மாத்தினீங்க, இது எல்லாமே பண்ணீங்க. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு மனநலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மென்டல் ஹெல்த் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண நல்லா ஆகும்னு நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. என்ன பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கரெக்டாக பண்ணோம்னா ரெடி ஆயிரும் மேடம். ஓகே. 2 இயர்ஸ் பேக்கில் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் தான் மேம் போயிட்டுருப்போம். டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லுவாள், டெய்லியும் போயிட்டு இருப்போம். இப்போ நல்லா இருக்காங்க மேடம். ஓகே. ஸோ நீ என்ன ஃபீல் பண்ண? உன் மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, உன்னோட மாதிரி நிறைய குழந்தைங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போகணும், மாத்திரை எடுக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நிறைய விஷயம் வேறு விஷயத்தினால எனக்கு அப்படி இருக்கல அப்படின்னு தோணும். ஸோ நீ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் இருந்தேன். வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்பா அம்மா கிட்ட. இதுதான் ப்ராப்ளம், ஸ்கூல் தான் ப்ராப்ளம் நான் சொல்லவே இல்லை. அப்பா அம்மா கேட்டாங்க, ஸ்கூலெல்லாம் ஓகே தான் சொன்னேன். நான் 8th ஸ்டாண்டர்டில் தான் சொன்னேன் ஸ்கூல் எனக்கு ப்ராப்ளம்னு. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டா சீக்கிரம் க்யூர் பண்ணிடலாம். வெரி குட், சூப்பர். அப்புறம் வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், நம்ம சொல்லலை, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டேப்லெட் எல்லாம் சூசைட் பண்ணுற டேபிள் எடுத்திருந்தா அப்படி மிடில் அந்த கரப்பான் அந்த சாக் பீஸ் அதெல்லாம் போட்டிருந்தா அப்படிங்க. அதெல்லாம் போட்டு அந்த மாத்திரையெல்லாம் போட்டிருக்கா அப்படிங்க. எங்களுக்கு தெரியாதுங்க. உங்ககிட்ட எல்லாம் வரும்போது தான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வெளியே விஷயம், அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல, சொல்லவே இல்லைங்க மேடம். ஓகே. ஸோ நீ ஒரு சென்டென்ஸ் அங்கே நேர்களுக்கு சொல்லணும்னா உன்னோட சைட்லேருந்து நீ என்ன சொல்லுவ? தயவு செஞ்சு அந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் எதுவும் பண்ண வேண்டாம். அது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டிப்ரெஷனில் போனனால தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ அதை நினச்சா நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு இருக்குது, எதுக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னு இருக்குது. ஸோ நீ இப்போ லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நிறைய அச்சீவ் பண்ணணும். என்ன பண்ணலான்னு இருக்கு? இப்போ 10th முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிறேன்? ஃப்யூச்சரில் நான் வந்து நிறையா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உனக்கு இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கேன், நான் ரொம்ப சேடாக இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், யார்கிட்ட போவேன்? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அந்த நிறைய பேர்? அந்த நிறைய பேர் யார்கிட்ட போவீங்க? நீங்கள் அப்புறம் தாரா ஆண்டி, ரேஷ்மா அக்கா. ஸோ டாக்டர் யார்கிட்ட போவீங்க? டாக்டர், அப்புறம் கவுன்சிலர், அப்புறம் ரேஷ்மா அக்கா சைக்காலஜிஸ்ட். கரெக்ட். ஸோ டாக்டர், கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தைரியமாக போயிடுவீங்க இல்லைங்களா? ஓகே. ஒரு தாயா நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து ஒரு தாயாக நீங்கள் நேர்களுக்கு சொல்கிறது என்னவா இருக்கும்? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க மேடம். ரொம்ப டெய்லியும் ஹாஸ்பிட்டலாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதாங்க மேடம் கொஞ்சம். ஸோ ஒரு தாயா இன்னொருத்தவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி ஒரு மன இது இருந்ததுன்னா முக்கியமாக டாக்டர் வந்து பார்க்கணும், ஹெல்ப் எடுத்துக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா ஹெல்ப் எடுத்துக்கணும். நமக்கு தெரியாதுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பர்சன், தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட நம்ம போய் ஹெல்ப் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு, ஏன்னா உங்களோட வாழ்க்கையில அபிராமி டாக்டர் நெட்லேருந்து கவுன்சிலர்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாருமே கிடைச்சனால
அது ஒரு அவளோட ஹெல்ப் அவளோட இது ரொம்ப நல்லா வந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க Yes or மேடம், no? கண்டிப்பா. அதனால கண்டிப்பா என்ன மாதிரி விஷயத்துக்கும் ஹெல்ப் எடுத்தீங்கன்னா சரி. நம்ம அதுல இருந்து மீண்டு வரலாம். மாத்திரைங்கிறது எல்லா டைமும் கண்டினியூஸ் ஆகணும்னு அவசியமும் இல்ல, சரி அதே பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? இது நமக்கே இது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப நாள் 2 இயர்ஸா பண்ணது. பட் ரொம்ப ஹாப்பி என்னன்னா இவ்வளோ தெளிவாக அவள் எல்லாருக்கும் சொல்கிற அளவுக்கு இருக்கா. பட் இது எங்களோட சேவை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இது இட் வாஸ் காடோட விஷன் சொல்லணும் இல்லையா, நீ நம்ம கிட்ட வரணும்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பண்ணுங்க மேடம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக என்ன இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சீக்கிரம் நல்லா பண்ண முடியும். தயவு செய்து ஹெல்ப் எடுக்க கற்றுக்குங்க. இவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் சுற்றி முற்றி யாராவது இருப்பாங்க, யாருன்னு பாருங்கள், ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ரொம்ப நெகிழ்வான ஒரு ஸ்டோரி அப்படி தான் சொல்லணும். கேட்பதற்கும் அதை உணர்வதற்குமே அப்படியே நமக்கு ஒரு நெகிழ்ச்சித்தன்மை வந்துச்சு, எமோஷ்னலாக இருந்தது. ஆனாலும் கூட அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுத்துருக்குறாங்க. அதனுடைய பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. சரியான நேரத்தில் சரியான நபரை பார்த்ததுனால இன்றைக்கி அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நேரடியாக பார்த்தோம். இதோட இந்த நிகழ்ச்சி இப்போ முடிய போகிறதில்ல, தொடர்ந்து வரும் வாரங்களில் நிகழ்ச்சி தொடர போகுதுன்னு நிறைய இங்கே நம்ம பேச போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் அதை காத்து தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.